பரிசேயர்கள் ஏன் நோன்பு இருந்தார்கள்? அவர்கள் நோன்பு இருந்ததற்கான புதிய காரணங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். என் அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய நாள் நற்செய்தியிலேயே பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்து ஏன் உம்முடைய சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள். பிரியமானவர்களே, பரிசேயர்கள் நோன்பு இருந்தது முதலாவதாக அவர்கள் தூங்குகின்ற பொழுது அந்த தூக்கத்திலேயே நல்ல கனவுகள் வர வேண்டும் என்பதற்காக. இரண்டாவதாக வருகின்ற கனவுகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மூன்றாவதாக துரதிர்ஷ்டம் அவருடைய வாழ்க்கையிலே வராமல் தடுப்பதற்காக அவர்கள் நோன்பு இருந்தார்கள். கடைசியாக அவர்கள் விரும்பியது, ஆசைப்பட்டது அனைத்துமே தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர்கள் நோன்பு இருந்தார்கள். இவ்வாறுபட்ட நோன்பு மூட நம்பிக்கையாலும் தன்னல நோக்கத்தோடு தான் அமைகின்றது. நாமும் வருடந்தோறும் நோன்பு இருக்கின்றோம். நாமும் எந்த நோக்கத்தோடு நோன்பு இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறுபட்ட மனநிலைக்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் மாற தயாராக இல்லை என்ற ஒரு மனநிலையில்தான். அதனால் தான் இயேசு பழைய ஆடை, புதிய துணி, பழைய தோற்பை, புதிய திராட்சை முதி என்ற ஓமைகளை இன்று குறிப்பிடுகின்றார். யாரெல்லாம் பழையவற்றை விட்டு விடாமல் அதையே பற்றி கொண்டு வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்காது, உயர்வு இருக்காது, அவருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றமும் நடைபெறாது. அதே போல் அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்காது. சிறந்த எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால், ஒரு மருத்துவர் நாள்தோறும் தான் படித்த அந்த மருத்துவத்தை புதுப்பிக்காமல் பழையவற்றையே பிடித்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் படித்த அந்த மருத்துவமானது காலாவதியாக இருக்கின்றது. எனவே வருகின்ற புதிய நோய்களுக்கு அவரால் மருத்துவம் பார்க்க முடியாது. அதே போலத்தான் நாம் பழையவற்றை விட்டு விடாமல் பழையவற்றையே பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு முன்னேற்றமும் நடைபெறுவதில்லை. அதைத்தான் இன்று இயேசு நமக்காக கற்றுத்தருகின்றார். பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் வந்தது புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக. அந்த புதிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டும் என்றால் முதலிலேயே நாம் இயேசு காட்டுகின்ற வழியிலே நடக்க வேண்டும். அப்போதைக்கின்ற போதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலேயே செயல்படுத்தி வாழ வேண்டும். எனவே இந்த வரத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.